வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு மஞ்சூரியன். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, 2 குடைமிளகாய், கடலை மாவு, சோள மாவு, கேசரி பவுடர் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கல்லுப்பு தேவையான அளவு, 2 வெங்காயம் கட் பண்ணது, எண்ணெய் தேவையான அளவு. இது சோயா சாஸ், இது டொமேட்டோ சாஸ். இது ரெண்டும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு, சோளம் மாவு, கலர் பவுடர், உப்பு 4த்தையும் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதில் போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். குடைமிளகாய் 2 கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். சோயா சாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு 3 மூடி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு, டொமேட்டோ சாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ஒரு 3 மூடி ஊற்றினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சா நம்மளுடைய ஆலு மஞ்சூரியன் ரெடி. நன்றி, வணக்கம்.